ஸோ திஸ் இஸ் மை காஸ்டியூம், திஸ் இஸ் மை சாரீ. இன்றைக்கி நான் இதான் கட்ட போகிறேன். இந்த சாரீக்கு வந்து ஒரு கதை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் லைஃப்பில் வாங்கின ஒரு டிசைனர் வேர் சாரீனா இது தான். இது இந்த சாரீக்கு வயசு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் மேலேயே ஆகுது. என் அக்காவோட மேரேஜ் ரிசப்ஷனுக்காக இது நான் வாங்கினது. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு டிசைனர் வேர் சாரீனா இதுதான் நான் வாங்கினேன். ஸோ அதனால் இது நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். பட் இந்த சாரியோட ப்ளவுஸ் இல்லை இது. இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்துட்டு அப்போ ஸ்டிச் பண்ணது. அப்போ நான் ரொம்ப குட்டியாக தின்னாக இருந்தேன். ஸோ இது வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் ஐ பர்ச்சேஸ்ட் அட் பிரிஸ்மா. அதில் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடைக்கிது, நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது ப்ரைஸ் வந்து 2200 2300 25க்குள்ளே தான். இது வந்து மின் ஸ்ட்ரீட் சவுகார்பேட்டில் தான் ஒரு ஒரு மார்வடி ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். எனக்கு கடை பேர்லாம் ஞாபகம் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி அப்போது நிறைய பேஜஸில் நம்ம டிசைனர் வாங்குற மாதிரி அப்போ கிடையாது, 10 இயர்ஸ் முன்னாடி. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இந்த சாரீ வாங்கின எப்போ கட்ட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாரியை வந்து நான் இன்னுமே நான் வச்சுருக்கேன். பிகாஸ் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டிசைனர் ஒர்க்னா இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு. இதோட ஒர்க் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிரிண்டட் பல்லுவில். அண்டு கீழே வந்துட்டு வேறு டிசைனில் இருக்கும். நான் ஐ ஷோ யூ த ஃபுல் இமேஜ். ஸோ கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பிந்தி கண்டிப்பாக வைக்கணும். அண்ட் மை ஹேர் ஸ்டைல் ஆல்சோ ஐம் கோயிங் டு எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். ஸோ நேரு விகட எடுத்து ஐம் கோயிங் டு டூ த ஃப்ரீ ஹேர். இயரிங்ஸ் மட்டும்தான் போட போகிறேன் இதுக்கு. ஏன்னா இந்த காஸ்டியூம் இந்த இதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பேர்ல் இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகும். அண்ட் கண்டிப்பாக பிந்தி வைக்கணும். இந்த ஒயிட் ஸ்டோன் பிந்தி நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்துட்டு லிப்ஸ்டிக். கேயோட விராப்பப் இதான் என்னுடைய எப்போவுமே இதான் வந்துட்டு எல்லா இதுக்குமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸோட வீடியோ வந்து விலாக் வந்து நான் பண்ணி போடுறேன். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் மை லுக். ஸோ என்னுடைய மேக்கப்பை வந்து நான் உங்களுக்கு நேச்சுரல் லைட்டில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த வாட்டி வந்து நான் ஸ்டிக் போட்டிருக்கேன். எந்த லிக்விட் ஃபவுண்டேஷன், லிக்விட் கன்சீலர் எதுவுமே போடல. நான் ஸ்டிக்காக தான் வந்து ஸ்டிக் மேக்கப் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை நேச்சுரல் லுக்.